ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இது நம்மளோட வீலாக் வித் ஜெயா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இது ப்ரோமோலாம் இல்லை கைஸ். ரஞ்சித்தும் ஆனந்தியும் உள்ள என்ட்ராயிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ரஞ்சித்தும் ஆனந்தியும், அதாவது ரெண்டு பேருமே வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு பெல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெல் அடிக்கல ரயான் போய் ஷாக் ஆகுற மாதிரி அப்படியே பாக்குறாரு. இதுல ஷாக் ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல கைஸ். ரஞ்சித்தும் ஆனந்தியும் தானே வந்திருக்காங்க. வேற யாரோ என்ன சீஃப் கெஸ்ட் வர மாதிரி இப்படி ஒரு ரியாக்ஷன் தராரு ரயான். ஓகே, வந்தோடனே விஷால ஹக் பண்றாரு ரஞ்சித். அப்புறம் மண்டைய கிழவர் அம்மா ஆனந்தி வந்து எல்லாத்திட்டையும் அப்படியே கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்குது. உடனே சாச்சனா எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்களாட்டு. சாச்சனால காலையில இருந்து ஒரே அழுக. இப்ப ஆனந்தியை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஸோ ரவீந்தர் வந்து சௌந்தர்யா கிட்ட கேக்குறாரு, ஆனந்தி வந்து எப்படி உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னா, நல்லா தான் பேசினாங்க அப்படின்னு கேட்டோன்னே ரவீந்தருக்கு ஒரே மண்டை குழம்புது. என்னடா இது, மீடியால வந்து எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, நேர்ல வந்தா ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மண்டையை குழம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே கர்சிகா உள்ள வந்தாச்சு, சத்யா ஜெஃப்ரி உள்ள வந்தாச்சு, ஆனந்தி ரஞ்சித் உள்ள வந்தாச்சு. இனி வராது அன்ஷிதா, நீ வேற யாரும் தெரியல. வேற யாரும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ், சரியா? ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுன்னு சொல்லி ஒரு டாஸ்க், அதாவது உள்ள வந்தாங்க இல்லைங்களா பழைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப இல்லையாமா, கேன்சல் ஆயிடுச்சாமா. காலையில பிக் பாஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாராமா, சரியா? அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே வந்து அந்த அந்த மண்டைகளோட வேலையை வந்து ஒழுங்கா செய்யலையாட்டு இருக்கு. அதனால இந்த 6 பேர் தான் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ். ஓகே, மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சொம்ப தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க பார்க்கலாம், வேலை முடிஞ்சது. எதுக்கு தேவையில்லாம வீட்டில் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இந்த ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டு ஏன் எங்களை எம்சியை கூப்பிடுறீங்க? இது ஆனந்தியில வந்து நீ என்ன மண்டைய கழுவ போகுது மறுபடியும் தெரியல. ஐயையோ, நினைச்சாலே பயமா இருக்குது சாமி. அப்புறம் ரஞ்சித் ரவீந்தர் வெளியில போய் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கவே இல்லையாமா. இப்ப எல்லாம் ஒன்னா உட்காந்து கூடி பேசி ஹக்கு பண்ணி அங்க வாருங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமா ரவீந்திரா அப்படி பிடிச்சி ஹக் பண்றாரு ரஞ்சித். ஐயோ, இங்க பாருங்க, அது யாரு, மிச்சர். அவன் எல்லாம் பாருங்க எப்படி ரஞ்சித்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு. ஸோ எல்லாம் செட் சேர்ந்துட்டாங்க. விஷாலோட தோஸ்து எல்லாருமே உள்ள வந்தாச்சு. யாரு, மிக்சரு, ஜெஃப்ரி, அப்புறம் ரஞ்சித் எல்லாருமே வந்தனால விஷாலுக்கு வந்து இப்போ அப்படியே இன்னொரு பலம் கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் பழைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் உள்ள இருக்கிறாங்க, புதுசா வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் உள்ள இருக்கிறாங்க. இனி வீடு ரணகலமா ஆக போகுதா இல்ல குதூகலமா ஆக போகுதா அப்படிங்கிறது தெரியல. தயவு செய்து இந்த 6 ஃபைனலிஸ்டையும் தயவு செய்து நோண்டாம இருந்தாங்கன்னா அதே போதும், சரியா? அவங்க ஏதோ தக்கி முக்கி இந்த ஒரு 14 வாரத்தை ஓட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு வாரம் தான் அவங்க நிம்மதியா இருக்க விடுங்கடா. டே முடியலடா எங்கனால. அது வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு தான் தலைவலியா இருக்குது, நீங்க வந்து அழிச்சாட்டி எல்லாத்தையும், சரியா? அப்புறம் ரயான் மண்டையை பிடிச்சிக்கிட்டே என்னடா இப்படி எல்லாம் இருக்குது, என்னடா மண்டையில கலரிங்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மண்டையை போதிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த சைடு விஷால் கிட்ட வந்து சத்யா வந்து கேட்டுட்டு இருக்காரு, நீ வந்து அன்சிதாவை இது மாதிரி லவ் பண்றியா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல, நான் லவ் பண்ணல, நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கே, நீ பணப்பெட்டி எடுத்துட்டு ஓடிடுடா, அதான்டா உனக்கு நல்லது அப்படிங்கிறாரு. நான் பணப்பெட்டியில எடுக்க மாட்டேன், நான் உத்தமர், நல்லவர், மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர். இனி ஃபைனல் வரைக்கும் மக்கள் இனி கொண்டு வந்துட்டாங்க, அதனால நான் பணப்பெட்டியில எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்யா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கலாம் நீ நடக்க போகுதுன்னு தெரியல. நீ அன்ஷிதா வந்தா தான் கண்டென்ட்டே இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா அந்த அம்மா தான் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்காது. ஓகே கைஸ், பார்க்கலாம், பாய்.